Hello students, welcome to this video. In the video, example sums பார்க்கலாம். Example 2.4, if the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x. அதாவது என்ன சொல்றாங்கன்னா highest common factor of 210 and 55. First நம்ம இதை கண்டுபிடிக்கணும். So HCF கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? By using Euclid's division algorithm. So 210 equal to 55 into இது எத்தனை டைம்ஸ் வரும்? ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 55 into 2, 2 5s are 10, balance 1, 2 5s are 10, balance 1 11. ஸோ 110 வருது, ஆனால் நம்மளுக்கு 210 வரணும். ஸோ 3 டேபிளால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது 3 5s are 15, balance 1, 3 5s are 15 plus 1 16. ஸோ 165 வருது. 4 டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 55 into 4, 4 5s are 20, balance 2, 4 5s are 20 plus 2 22, 220 வருது நமக்கு 4 டைம்ஸ் போட்டால். பட் ஆனால் நமக்கு இங்கே 210 தான் இருக்குது. ஸோ அப்போது 3 டைம்ஸ் தான் வரும், 165. ஸோ 55 into 3, இது வந்து 165. நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 210 minus 165 வார பண்ணலாம். இது 10, இது 0. ஸோ 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. நெக்ஸ்ட்டு 0, இங்கே 6 இருக்குது. இது 1 டைம், இது 10. ஸோ இது 10, இது 6. 10ல் 6 போச்சுன்னா 4, 1ல் 1 போச்சுன்னா 0. 45 தான் நம்மளுக்கு ரிமைண்டர். ஸோ 210 ஈக்குவல் டு 55 into 3 ப்ளஸ் 45. டிவிஷன் அல்காரிதம் படி என்னது? நெக்ஸ்ட் இந்த 55க்கும் 45க்கும் யூக்ளிட்ஸ் டிவிஷனில் நம்ம போடுவோம். ஸோ 55 ஈக்குவல் டு 45 இன்ட்டு இது 1 டைம் தான் வரும் நம்மளுக்கு, ப்ளஸ் 55ல் 45 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 10. நெக்ஸ்ட் இப்போ 45க்கும் 10க்கும் போடணும். 45 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 10 4s are 40. ஸோ 4 டைம்ஸ் போடலாம். 45ல் 40 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5 வரும் நம்மளுக்கு, 5 தான் ரிமைண்டர். நெக்ஸ்ட் இப்போ 10க்கும் 5க்கு போடணும். 10 ஈக்குவல் டு 10 எப்படி எழுதலாம்? 5 2s are எழுதலாம். 5 into 2 ப்ளஸ் 0, ரிமைண்டர் நம்மளுக்கு 0. ஸோ நமக்கு இப்போ HCF யார்? 5. இதுதான் நம்மளுக்கு HCF. HCF of 210 and 55 is 5. இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த HCF வந்து எப்படி எழுத முடியுன்றாங்க? 55x minus 325 இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ 55x minus 325 ஈக்குவல் டு 5. 5ஐ இந்த மாதிரி எழுத முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ். இதில் எக்ஸை கேட்குறாங்க. எக்ஸ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் இப்போது. ஸோ 55x இந்த சைடு அப்படியே வச்சுக்கலாம், which is equal to 5 minus 325 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 325, which is equal to ஆட் பண்ணால் 330. 55x equal to 330, x equal to 330 divided by 55. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவிஷனில் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 இருக்குது, 330 இருக்குது. ஸோ இதை 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், ஏன்னா நமக்கு டபுள் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 55 வந்து 11 டேபிளில் 5 டைம், இங்கே 33 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 3 டைம், இந்த 0 அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்துடும், which is equal to 30 divided by 5. 5 டேபிளில் 30 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 6 are 30. ஸோ 6 டைம்ஸ், இது 1 டைம், இது 6 டைம். x equal to 6. Next, example 2.5, find the greatest number that will divide 445 and 572, leaving remainders 4 and 5 respectively. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 445ஐ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 4, which is equal to 441. இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 572ஐ டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 வருது. ஸோ அதை செப்பரேட் பண்ணால் 567. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணுற கிரேட்டஸ்ட் நம்பர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணுற பெரிய நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டுத்தையும் அண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 2 நம்பரையுமே டிவைட் பண்ணுற நம்பர், அப்போது காமன் அப்படின்ற டேர்ம் வந்துருச்சு நம்மளுக்கு இங்கே. அதே சமயம் இங்கே கிரேட்டஸ்ட்னு கொடுத்துட்டாங்க, அதுதான் நம்ம இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுறோம், ஹையஸ்ட். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? HCF தான் கேட்டிருக்காங்க இங்கே நம்மள. ஸோ 441க்கும் 567க்கும் HCF கண்டுபிடிக்கணும். யூஸிங் Euclid's division lemma,
ஸோ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இதுதான் நம்மளுக்கு ஃபார்ம். ஏ தான் பெரிய நம்பர். ஸோ 567 தான் நம்மளுக்கு பெரிய நம்பர். ஸோ 567 ஈக்குவல் டு 441 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வரும்? இது 1 டைம் தான் வரும். 2 டைம் போட்டாலே 800 மேலே போயிடும். ஸோ 1 டைம் தான் ப்ளஸ். ஸோ இப்போ இதை நமக்கு இங்கே ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. ஸோ 126 தான் நம்மளுக்கு ரிமைண்டர் 126. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 441 ஈக்குவல் டு 126. இதுக்கு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 2s are 4 + 1 5, 2 1s are 2. ஸோ 200 தான் வருது நம்மளுக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே 441 வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 3 டைம்ஸ் 6 3s are 18, பேலன்ஸ் 1, 3 2s are 6 + 1 7, 3 1s are 3. ஸோ 378 வருது. நமக்கு இங்கே 441 கொஞ்சம் நியரில் வந்துருச்சு. ஸோ இன்ட்டு 3 ப்ளஸ் இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் கிடச்சிரும். 441 மைனஸ் 378. ஃபஸ்ட்டு இங்கே பாரோ பண்ணலாம். இது 11, இது 3. ஸோ 11ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இங்கே 3 இங்கே 7 இருக்குது. ஸோ அகைன் பாரோ பண்ணணும். இது 3, இது 13. 13ல் 7 போயிடுச்சுன்னா 6. ஸோ 3 போயிடுச்சுன்னா 0. அப்போ நம்மளுக்கு 63 தான் நம்மளுக்கு ரிமைண்டர் 63. நெக்ஸ்ட்டு 126 ஈக்குவல் டு 63. ஸோ இது நம்ம ஜஸ்ட் இப்போ 2 டேபிளில் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 63 இன்ட்டு 2, 2 3s are 6, 2 6 are 12. ஸோ 126 நமக்கு டேரெக்டாக 126 வந்துடுச்சு. அப்போ 63 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 நமக்கு ரிமைண்டர் எதுவுமே வரல. ஸோ அப்போது இந்த ஸ்டேஜில் யார் டிவைஸரோ அதான் நம்மளுக்கு HCF. இன்னும் கிளியராக சொல்லணும்னா இங்கே மேலே இந்த ஸ்டெப்புக்கு மேலே இருக்க ரிமைண்டர் தான் நம்மளுக்கு HCF. ஸோ 63 தான் நம்மளுக்கு HCF. HCF ஆஃப் 441 and 567 is 63. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. therefore the required number is 63. Next example 2.6, find the HCF of 396, 504, 636. அதாவது 3 நம்பர் கொடுத்துட்டு HCF கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் 2 நம்பருக்கு ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம புக்கில் இருக்க மாதிரியே போடாமல் 504க்கும் 636க்கும் HCF கண்டுபிடிக்கலாம். யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. 636 ஈக்குவல் டு 504 இன்ட்டு 1. இது 1 டைம் தான் வரும் நம்மளுக்கு. ப்ளஸ் இப்போ ரிமைண்டர் என்ன நம்மளுக்கு 636 மைனஸ் 504. ஸோ 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 3 அப்படியே வந்துடும் 1. ஸோ 132 தான் நம்மளுக்கு ரிமைண்டர் 132. இப்போ தான் நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அது என்ன, இந்த டிவைசர் 504க்கும் இந்த 132 ரிமைண்டருக்கும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம போடுறது. ஸோ அதை போடலாம். இப்போ 132. ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு? ஒரு 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 132 இன்ட்டு 4 which is equal to 4 2s are 8, 4 3s are 12, 2 balance 1, 4 1s are 4 + 1 5, 528 வருது. ஸோ நம்மளுக்கு இங்கே 504 தான் இருக்குது, தாண்டி போயிடுச்சு. அப்போது 3 டைம்ஸ் தான். 132 இன்ட்டு 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ 396 தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். 504 மைனஸ் 396. ஃபஸ்ட்டு பாரோ பண்ணணும். இங்கே 0 தான் இருக்குது. ஸோ அப்போது இங்கேருந்து பாரோ பண்ணணும். 4, இது 10, 10லேருந்து மறுபடியும் பாரோ பண்ணால் இது 9 ஆகிடும், இது 14 ஆகிடும். ஸோ 14ல் 6 போயிடுச்சுன்னா 8, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ 108 தான் நம்மளுக்கு ரிமைண்டர். இது எத்தனை டைம்ஸ் பார்த்தோம்? 3 டைம்ஸ் பார்த்தோம். 3 + 108 இது ரிமைண்டர்.
அகைன் அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ நான் அகைன் எழுதலை, பட் ஆனால் நீங்கள் எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், 132க்கும் 108க்கும் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது 1 டைம்ஸ் தான், இது 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 200 போயிடும். ஸோ இல்லை நம்ம பேலன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 132 மைனஸ் 108. ஸோ இது 12, இது 2, 12 8 போயிடுச்சுன்னா 4, 2 0 அப்படிங்கிற 2 வந்துடும். 1 minus 1 0. ஸோ 24 தான் நம்மளுக்கு ரிமைண்டர். ஸோ 24 108 ஈக்குவல் டு 24 இன்ட்டு இப்போ எத்தனை டைம்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், 24 ஒரு 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 24 into 5, 5 4s are 20, balance 2, 5 2s are 10, 11 12. ஸோ 120 பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்போ 4 டைம்ஸ் தான் வரும். 24 into 4, 4 4s are 16, balance 1, 4 2s are 8 plus 1 9. ஸோ 96. ஸோ 24 into 4 ப்ளஸ் இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 108ல் 96 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 8ல் 6 போச்சுன்னா 2, 10ல் 9 போச்சுன்னா 1. ஸோ 12 தான் நம்மளுக்கு பேலன்ஸ், 12. நெக்ஸ்ட்டு 24 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2 டைம்ஸ் நம்மளுக்கு 24. அப்போது 12 2s are 24 ப்ளஸ் 0, ரிமைண்டர் எதுவும் இல்லை. அப்போ நம்மளுக்கு 12 தான் HCF. HCF ஆஃப் 504 and 636 is 12. இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பர் 12க்கும் கொஷினில் கொடுத்துருக்க 396 பேலன்ஸ் இருக்க இந்த நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 3 நம்பருக்கும் ஆனால் HCF-ஐ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 12க்கும் 396க்கும் இப்போ HCF கண்டுபிடிக்கணும். யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. 396 ஈக்குவல் டு 12 இன்ட்டு டிவைட் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணி பார்க்க வேண்டாம், பெருசாக போகும். ஸோ டிவைட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு, 396. 39 எத்தனை டைம்ஸ் வரும், 12 12 1s are 12, 12 2s are 24, 12 3s are 36, 12 4s are 48. ஸோ 12 3s are 36. ஸோ 36 இங்கே போட்டுக்கலாம். 9 6. ஸோ பேலன்ஸ் என்ன வருது நம்மளுக்கு, 3 வருது. இந்த 6 அப்படியே இங்கே இருக்குங்க. அகைன் 3. ஸோ இதுவும் 36 0. ஸோ பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 33 ப்ளஸ் 0, நம்மளுக்கு ரிமைண்டர் எதுவுமே வரலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஸ்டேஜில் 0 வருதோ அதுதான் நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே 12 தான் நம்மளுக்கு காமன் ஃபேக்டர். தேர்ஃபோர் HCF ஆஃப் 396, 504, 636 is 12.